जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जीव करुणम श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम जय श्रीला रूपा रघुநாத கருணையுடனும் ஜெய் ஸ்ரீலா புரோபாதி மகாராஜ் கருணனும் என் குருநாத் கருணும். தொடர்ந்து நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்கம் வழியுடன் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா. ஹரி பிரபு. ஹரே கிருஷ்ணா. மகாபிரபு கருணையுடனும் கௌரங்க கருணையுடனும் சில கௌரவ பிரியஜன சில ரூப கோஸ்வாமி பாதா, சனாதன கோஸ்வாமி பாத், ஜீவ கோஸ்வாமி பாத், ரகுநாத பட்ட கோஸ்வாமி பாத், ரகுநாத தாச கோஸ்வாமி பாத், சில கோபால பட்ட கோஸ்வாமி பாத், ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இவங்களோட கருணையுடன் நம்ம என்ன பண்ணோம், சைத்தன்ய சரிதாமிரதம் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த வகையான அதிகாரமும் நம்மளுக்கு கிட்ட கிடையாது. அவங்களோட கருணை இல்லாம நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரதம் இந்த ஹாய் லெவல் பிலோசபிக்கல் இந்த சாஸ்திரத்தை நம்மளால படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியுது. அவங்க கருணையோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நம்மள புரிஞ்சுக்கணும் சொல்லி அவங்களோட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய். ஹரி பிரபு, வெல்கம் பேக் பிரபு. हरे कृष्ण प्रभु. ஆமா பிரபு, ரொம்ப நாள் ஆச்சு. சரிதான், ஓகேவா? லீவா? प्रभु. எஸ் எஸ் எஸ். சைத்தன்ய சரிதாமிரத ஆதி லீலா ஸ்ரீ சைத்தன்யா முழு முதற் கடவுள், ஸ்லோகம் 26, டெக்ஸ்ட் 26. ஞான ஜோக மார்கே தாரே பாஜே ஜெய்ஷாவா பிரம்மாத்மா ரூபே தாரே காரிய அனுபவா. மொழிபெயர்ப்பு. யாருக்கு வந்து புக் இருக்கோ நீங்க புக்கை பாய்க்கலாம், புக் இல்லாதவங்க வேதா பேஸ் பாய்க்கலாம். அப்படி எதுவுமே தெரியாதவங்க நம்ம வள்ளி மாதாஜி வந்து அவங்க வந்து குரூப்ல சேட்ல போட்டிருக்காங்க, நீங்க அந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? மொழிபெயர்ப்பு தமிழ்ல. ஞான மார்க்கத்திலும் யோக மார்க்கத்திலும் ஈடுபடுவோர் அவரையே வழிபடுகின்றனர், ஏனெனில் அவர்கள் அருவ பிரம்மனாகவும் பரமாத்மாவும் உணர்வது அவரையே. எஸ், பிரேமா மாதாஜி படிங்க மாதாஜி. Those who walk the path of knowledge and yoga worship only Him, for it is Him they perceive as the impersonal Brahman and localized Paramatma. Thank you, Mataji. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத மகாராஜ் புல்லூருக்கு ஜெய். பரம உண்மையை அறிவதற்காக மன அனுமானத்தில் ஞான மகத்தில் ஆர்வம் கொண்டோர் அல்லது அஷ்டாங்க யோகத்தில் தியானம் செய்ய விரும்புவோர் முறையே பகவானின் அருவ ஜோதியையும் அவரது பரமாத்மா அம்சத்தையும் அணுக வேண்டியது அவசியம். அத்தகைய நபர்கள் பகவானின் நித்திய ரூபத்தை உணர முடியாது. ஸ்லோகம் 27, டெக்ஸ்ட் 27. உபாசனே உபாசனா வேதே ஞானி ஈஸ்வர மாஹிமா ஆதாயேவ சூர்ஜாதரா ஏதா உபாமா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக சூரியனின் உதாரணத்தில் விளக்கப்பட்டது போல ஒவ்வொருவரும் பகவானின் புகழை பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகளினால் உணர்கின்றனர். எஸ், ஒரு ஆள் படிங்க இங்கிலீஷ்ல. வேற யார் இங்கிலீஷ் வச்சிருக்கீங்க? சரி, பிரேமா மாதா வந்திருக்கீங்களா? பிரேமா மாதாஜி இருக்கீங்களா? பிரேமா Hare Krishna Prabhu, படிங்க. I don't have extra phone Prabhu today. I can't open. Oh, can't open. Okay, thank you Mataji. Shema மாதா படிங்க மாதாஜி. Thus, one may understand the glories of Lord through different modes of worship, as the analogy of sun illustrates. Okay. இதுல பப்பட் இல்ல.
ஸ்லோகம் 28, டெக்ஸ்ட் 28. ஸ்ரீ நாராயண கிருஷ்ணே ராஸ்வரூப அபேதா ஏகாயி விக்கிரஹா இந்து ஆகார விபேதா. மொழிபெயர்ப்பு: நாராயணரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரே முழு முதற் கடவுள் ஆயினும் ஒருவரே ஆன போதிலும் அவர்களது உடல் அமைப்புகள் வேறுபட்டுள்ளன. எஸ் படிங்க. Narayana and Sri Krishna are the same personality of Godhead, but although they are identical, their body features are different. ஸ்லோகம் 29, டெக்ஸ்ட் 29. இஹோதா த்விஜா த்விபுஜா திஹோதாரே சரிஹாதா இஹோ வேணோ தாரே திஹோ சக்ராதி காஷாதா. மொழிபெயர்ப்பு: இந்த முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் 2 கைகளுடன் புல்லாங்குழலை தாங்கியவாறு உள்ளார். அவரோ நாராயணரோ 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை கொண்டுள்ளார். எஸ். The personality of Godhead, Sri Krishna, has 2 hands and holds a flute, whereas the other Narayana has 4 hands with conch, wheel, mace, and lotus. தேசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத மரபுலோருக்கு ஜெய். நாராயணரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒருவரே. ஓர் உயர் நீதிமன்ற நீதிபதி தமது அலுவலகத்திலும் வீட்டிலும் வெவ்வேறு விதத்தில் நிலை பெற்றிருப்பது போல நாராயணரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் வேறுபட்ட நிலையில் தோற்றமளிக்கும் ஒரே நபராவார். நாராயணரின் உருவில் பகவான் 4 கரங்களுடன் தோற்றமளிக்கிறார். ஆனால் கிருஷ்ணராக அவர் 2 கரங்களுடன் தோற்றமளிக்கிறார். ஸ்லோகம் 30, டெக்ஸ்ட் 30. நாராயணஸ்துவம் நஹி சர்வதேயினாம் ஆத்மாஸ்யாதி ஷகில லோக சாக்ஷி நாராயணோ அங்கம் நரபூஜலாயனாத் தத் சாவி சத்யம் ந தாவைவ மாயா. மொழிபெயர்ப்பு: தேவர்களின் தேவரே, எல்லா படைப்புகளையும் காண்பவர் நீங்களே, ஒவ்வொருவரின் பிரியமான உயிரும் நீங்களே. இதனால் நீங்கள் என் தந்தையான நாராயணரே தானே. நரத்திலிருந்து தோன்றிய நீரை தமது இருப்பிடமாக கொண்டவர் நாராயணர் எனப்படுகிறார். கர்ப்போதக சாயி விஷ்ணு. அந்த நாராயணர் உங்களது அங்கமே. உங்களுடைய எல்லா அங்கங்களும் தெய்வீகமானவை. அவர்கள் யாவரும் பூர்ணமானவர்கள், மாயின் படைப்புகள் அல்ல. எஸ். O Lord of Lords, you are the shear of all creation. You are indeed everyone's dearest life. Are you not? Therefore, my father Narayana. Narayana refers to one whose abode is in the water born from Nara, Garbhodaka Sai Vishnu. And Narayana is plenary position. All your plenary position are transcendental. They are absolute and are not creation of Maya. தேசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத மரபுலோருக்கு ஜெய். இந்த கூற்று ஸ்ரீமத் பாகவத்தில் 10வது காண்டம் 14வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தில் வருவதாகும். பகவான் கிருஷ்ணர் தம்முடைய யோக சக்திகளை வெளிப்படுத்தி பிரம்மதேவரை தோற்கடித்தார். அதன் பிறகு பகவானிடம் பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்த போது இந்த ஸ்லோகம் பேசப்பட்டது. ஓர் இடையர்குல சிறுவனாக விளையாடி கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையிலேயே புருஷோத்தமனான முழுமுத கடவுளா என்பதை பிரம்மதேவர் சோதித்து பார்க்க முடிவு செய்தார். அதன்படி எல்லா சிறுவர்களையும் அவர்களது கன்றுகளையும் பிரம்மர் மேய்ச்சல் நிலத்திலிருந்து திருடினார். ஆனால் சில காலம் கழித்து அவ்விடத்திற்கு
அவர் திரும்பி வந்தபோது எல்லா சிறுவர்களும் கன்றுகளும் அங்கேயே இருந்ததை கண்டனர். ஏனெனில் பகவான் கிருஷ்ணர் அவை அனைத்தையும் மீண்டும் படைத்திருந்தார். பகவான் கிருஷ்ணரின் இந்த யோக சக்தியை பார்வையிட்ட போது பிரம்மா தம்முடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்தார். படைப்பில் உள்ள எல்லாவற்றின் உரிமையாளராகவும் பார்வையாளராகவும் கிருஷ்ணரை விழித்து ஒவ்வொரு உயிர்வாளியினுள் வீற்றுள்ள பரமாத்மாவாகவும் அனைவருக்கும் பிரியமானவராகவும் கிருஷ்ணரை பிரம்மா வர்ணிக்கின்றார். அந்த பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவின் தந்தையான நாராயணர் ஆவார். ஏனெனில் பகவான் கிருஷ்ணரின் விரிவாகிய கர்வோதசாயி விஷ்ணு கர்ப்ப கடலில் தம்மை நிலைநிறுத்திய பின்னர் தமது சொந்த உடலிலிருந்து பிரம்மாவை படைத்தார். காரண கடலில் இருந்து மகாவிஷ்ணுவும் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவும் இருக்கும் ஷீரோசாய் விஷ்ணுவும் பரம உண்மையின் தெய்வீக விரிவுகளே ஆவர். ஹரே கிருஷ்ணா. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 26, 27, 28, 29 and 30 5 ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்தினுடைய ஆசிரியர் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வேறு யாரும் இல்ல, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வராரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுளே. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு முதற் கடவுளோ சைத்தன்ய மகாபிரபுவும் முழு முதற் கடவுளே. அப்ப அத சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள் சொல்றதுக்காகவே இந்த 2வது அத்தியாயம் முழுக்க முழுக்க கிருஷ்ணர் அண்ட் மகாபிரபு பத்தி தான் பேசுவாங்க. கிருஷ்ணருடைய சக்திகளை பத்தி ஒன்னொன்னா பேசிட்டே போவாங்க. ஓகேவா? அதுல 26ல வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி பகவான் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஞான மார்க்கத்திலும் யோக மார்க்கத்திலும் ஈடுபடுவோர் அவரையே வழிபடுகின்றனர். ஏனெனில் அவர்கள் அருவ பிரம்மமாக பரமாத்மா உணர்வது அவரையே. அங்க அவர்னு சொல்றாங்களா, அந்த அவர் வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கிளாஸ் எல்லாம் கண்டினியூஸா வந்திருப்பீங்க, நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா நம்ம உணரலாம். கடவுளை நம்ம 3 வகையாக உணரலாம். கடவுளை புரிந்து கொள்வது 3 தன்மையில நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 3 வகையில வந்து விளக்கியிருந்தாங்க. ஒண்ணு வந்து என்னதுன்னா ஜோதியின் அடிப்படையில பகவான் வந்து ஒளியாகவும் ஜோதியாகவும் இருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஞான மார்க்கம் சொல்லுவாங்க. 2வது வழிமுறை வந்து என்னதுன்னா பகவானை பரமாத்மாவாக வழிபடுறது, அது யோக மார்க்கம். உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கிறாரு, தியானம் பண்றது, தியானம் பண்ணி பரமாத்மா உணர்றது, அது யோக மார்க்கம். அதே போல பகவான் வந்து சாக்ஷாத் அவர் வந்து 2 கை ரூபத்துல தன்னைய காட்சி கொடுக்குறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட உண்மையான சொரூபத்தை அப்படியே காமிக்குது. அதை உணர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம். அப்ப ஞான மார்க்கத்துல நம்ம வந்து கடவுளை பகவானை ஒளியாக பார்க்க முடியும். யோக மார்க்கத்துல பகவானை பரமாத்மா பார்க்க முடியும். பக்தி மார்க்கத்துல பகவானை அவர் உள்ளபடி 2 கை ரூபத்துல புல்லாங்குழல் வச்சிருக்கிற பகவானை நேரடியாக பார்க்க முடியும். இந்த 3த்துக்கும் வித்தியாசம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல சொன்னீங்கன்னா நான் திருப்பி நான் விளக்குவேன். ஏன்னா இது வந்து தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். இது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, தயங்காம பயப்படாம நீங்க திருப்பி கேட்கலாம். ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, அப்ப எல்லாருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஞான மார்க்கத்துல கடவுளை வந்து பாத்தீங்கன்னா ஒளியாக ஜோதியாக வழிபடுவாங்க. அந்த ஒளி வேற யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திருவடி பாதத்திலிருந்து அந்த ஒளி வருகின்றது. 2வது பரமாத்மாவை வழிபடுவாங்க. யோக மார்க்கத்துல பகவானை பரமாத்மா வழிபடுவாங்க. அதுக்கு வந்து தியான ப்ராசஸ வந்து எடுப்பாங்க. தியானத்து மூலியமாக, மெடிடேஷன் மூலியமாக கடவுளை உணருது. அது வந்து யோக மார்க்கம், பரமாத்மா உணர்றது. 3வது சாக்ஷாத் பகவானோட சொரூபத்தை உண்மையாகவே நேரடியா பாக்குறது. அது வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம். அப்ப
இந்த யோக மார்க்கத்தை, அதாவது ஜோதியும் பரமாத்மையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட தான் வருது அப்படின்னு சொல்லிதான் 26ல சொல்றாங்க. ஓகேவா? 27ல 27ல இவ்வாறாக சூரியனின் உதாரணத்தில் விளக்கப்பட்டது போல ஒவ்வொருவரும் பகவானின் புகழை பலதரப்பட்ட வழிபாட்டு மொழிகளால் உணர்கின்றனர். இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்களா, ஒரு எனர்ஜி சொல்றாங்க. எனர்ஜினா வந்து ஒரு உதாரணம். அதாவது சூரியன் ஒளி, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சன் வந்து பாத்தீங்கன்னா சன் லைட், சூரியன் ஒளி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில படுது. அப்ப படும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டைரக்டா படுது, சில இடத்துல வந்து ஒரு இலை மேல பட்டு அதோட வெளிச்சம் மட்டும் வருது, சில இடத்துல வெறும் வந்து மேல ஏதாச்சும் இது பட்டு அதோட நிழல் மட்டும் கீழே தெரியுது, சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கூரை மேல படும்போது கீழே அதோட வெயிலோட அனல் மட்டும் நமக்கு தெரியுது. வெயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து சன்லைட் வந்து எல்லா இடத்துலயும் போகுது. ஆனா அதோட கீழே வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல டைரக்டா கிடைக்குது, சில இடத்துல விட்டு விட்டு சில இலைகளோட அந்த லீஃபோட அந்த ஹோல் இருக்குல்ல அந்த மாதிரி சில ஓட்டைகள் மூலியமாக கீழே கொஞ்சம் கொஞ்சம் லைட் வருது, சில இடத்துல வந்து வெறும் அதோட வெயிலோட அனல் மட்டும் தான் வருது. இந்த பல தரப்பட்ட விஷயங்கள் கீழே நடக்குது. ஒரே வெளிச்சம் தான், ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வகையில நமக்கு தெரிய வருது. அதே போல பகவான, கடவுளை, இறைவனை, அந்த பரம்பொருளை நம்ம வந்து இங்க வந்து பூமியில வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பல வழிமுறைகள்ல வந்து வழிபாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜோதி வழிபாடு, பரமாத்மா வழிபாடு, தியான மார்க்கம், அஷ்டாங்க யோகம், அப்புறம் தேவரக வழிபாடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிருக வழிபாடு, அப்புறம் இயற்கை வழிபாடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, வேற வந்து கல்லு வச்சு வழிபடுறது, மரத்தை வச்சு வழிபடுறது, புத்து வச்சு வழிபடுறது, அப்புறம் வேற என்னது ஒண்ணுமே இல்லாம இயற்கை வழிபடுறது, அப்புறம் இந்த மாதிரி வந்து பல வகையில வந்து ஒருத்தவங்களும் ஒரு ஒரு வகையில நேரடியாகவும் மறைமுகமாகவும் பகவான வழிபட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அதுல சில பேர் சொல்லுவாங்க நான் கடவுளை நம்பதே இல்லை, நான் நாஸ்திகவாதினே. நீங்க கடவுளை நம்பாம இருக்கிறதுக்கு கூட நீங்க கடவுளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கடவுளை வந்து நம்பலாம நம்ப கூடாத சொல்லி வர முடியும். ஒரு விஷயத்த தெரியாம நீங்க வந்து பிளாங்க் மைண்டடோட ஒரு ஒரு ஜீரோவான நாலேஜோட ஒரு என்ன சொல்றது ஒரு 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 எந்த நாலேஜ் இல்லாம ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப கடவுள் பத்தி, பகவானை பத்தி, இறைவன் பத்தி, இந்த கடவுளோட விஷயங்களை பத்தி அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் இல்லைன்னு என்ற ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு நான் வர முடியும். உண்மையில ஹரி பிரபு சொல்லுங்க பிரபு. ஆமா பிரபு. இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க கடவுளை நாலேஜ் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும் பிரபு. அப்பதான் குறை சொல்ல முடியும். உண்மையிலேயே பிரபு, உண்மையிலேயா? ஆமா பிரபு. ஏமா காமா கண்டு பிரபு. இப்ப குறை சொல்றதுக்கு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஆயுதம் இருக்கு, கடவுள் ஏன் இது பண்றாங்க, அது சொல்றது கண்டிப்பா கடவுள் பத்தி, இறைவனை பத்தி, அதை வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரியாம கடவுள் சொல்ல முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா மறைமுகமாகவும் நேரடியாகவும் நம்ம வந்து எல்லாரும் ஒரு வழிபாட்டுக்குள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவிராஜ் கோஸ்வாமி 27ல சொல்றாரு. 28ல வந்து பாத்தீங்கன்னா நாராயணரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரே முழு முதல் கடவுள் ஆயினும் ஒருவரே ஆன போதிலும் அவர்கள் உடல் அமைப்புகள் வேறுபட்டுள்ளன. நாராயணனா வந்து என்ன அர்த்தம்னா, அது ஆத்த பின்னாடி சொல்றாங்க, அதை பத்தி பேசுவோம். நாராயணர் வந்து பாத்தீங்கன்னா 4 கை இருக்கும். அதாவது வந்து ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம், சங்கு கான்ஸ் சக்கரம் வந்து அந்த டிஸ்க் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கதை இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு கையில இருந்து லோட்டஸ் இருக்கும், தாமரை இருக்கும். இந்த 4 கையில தான், இந்த மாதிரி 4 கை ரூபத்தில் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நாராயணர். வனமாலி கதிச்சாங்கி சங்கு சக்கர பிரஞ்சகி ஸ்ரீமன் நாராயண விஷ்ணு வாசுதேவ பிரதக்ஷக. அதாவது 4 கையில வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் கதை அப்புறம் பத்மம் தாமரை வச்சிருக்கிறாங்க. அவரோட போட்டிருக்கிற அவருடைய ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் கார்மெண்ட், எல்லோ கலர் டோட்டி கட்டியிருக்கிறாரு, மஞ்சள் கலர் கட்டியிருக்கிறாரு. அவரோட கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதாவது ஒரு மாலை போட்டிருக்கிறாரு, வைஜெயந்தி மாலை போட்டிருக்கிறாரு.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவியுடைய ஸ்ரீவஸ்த குறி ஒண்ணு இருக்கு. அவருடைய இருதயத்துல லட்சுமி தேவியுடைய அந்த ஒரு சிம்போல் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கும், இருதயத்துல இருக்கு. அவர் வந்து கிரீடம் போட்டிருப்பாரு. அவர் 4 கையில அந்த வச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இதுதான் நாராயண ரூபம். அதே போல கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இடையர் குல சிறுவன், கவோ பாய். ஓகேவா? அதாவது பிருந்தாவன கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 2 கால் 2 கை மட்டும்தான். நாராயணுக்கு 2 காலு 4 கை. ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 கையில ஃப்ளூட் வச்சிருப்பாரு, புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. ஆனா 2 பேருமே சேம் தான். ஆனா 2 பேரோட பாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க உருவம் அமைப்பு டிஃப்ரெண்டா இருக்கு சொல்றாங்க. 29ல இந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் 2 கைகளுடன் புல்லாங்குழலை தாங்கியவாறு உள்ளார். ஆனால் நாராயணர் 4 கரங்களுடன் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை கொண்டுள்ளார். எஸ், முதல்ல சொல்லிட்டோம் நம்ம. ஓகேவா? கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிருக்கிறாரு, நாராயணர் வந்து அந்த சங்கு சக்கரம் கதா பத்மம் வச்சிருக்கிறாரு. இப்ப 30ல ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம். என்னது அந்த அத்தியாயத்து பேர் வந்து பிரம்ம நல்லா வரும். பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அகங்காரத்துல இருப்பாரு, நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன். அப்ப பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து பல லீலைகளை வந்து செய்யறாரு. கோவர்தன மலை தூக்குறாரு, கோபியர்களோட வளராரு, பல அகாசுரன், பகாசுர, திருணாவர்தன், ஜெகடாசூரன், இந்த மாதிரி பல அசுரன் சாவடிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பார்த்த பிறகு பிரம்மதேவருக்கு அந்த அகங்காரத்தின் காரணத்தினால இவன் என்ன இந்த பையன் எல்லாம் மேஜிக் செய்யறானே, அப்ப இவன் கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம பிடிச்சி வச்சிருவோம், இவன் என்ன பண்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்கக்கூடிய கோப்பர்கள், அந்த கோப்பர் கூட இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடுறாரு எங்க பிரம்மலோகத்துல. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அதே மாதிரி என்ன பண்றாரு, அதே மாதிரி ஒரு தன்னுடைய சக்தியால அதே பேர் கோப்பர்கள் என் பசுக்கள் உருவாக்குறாரு. இதை பார்த்த பிரம்மதேவர் அது வந்து தன்னுடைய அகங்காரத்தை உணர்ந்து நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படி உணர்ந்து அது யாரு அதுன்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு போறாரு. அப்பதான் பகவான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய உருவத்தை காட்டுறாரு. அப்பதான் புரியுது, ஐயோ நம்ம வந்து அந்த பெரும் சுப்ரீம் லார்ட் நினைச்சோம், கடவுள் நினைச்சோம், நம்ம கிடையாது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். இந்த அத்தியாயத்துக்கு பேரு எஸ் பிரம்ம விமோக லீலா. பிரம்மதேவர் தன் தவறை உணர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி புகழ்ந்து பாடுவாரு. அதுல ஒரு ஸ்லோகம் தான் 14வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சில புரோபாதா பாகவதத்தை வந்து பாத்தீங்கன்னா 12 காண்டம் இருக்கு. பாகவதத்தை வந்து அந்த 12 காண்டத்தையும் சில புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மொழிபெயர்ப்பு பண்ணல. அவர் இந்த 10வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் ஐ திங்க் வந்து இந்த கட்டத்துல தான் எத்தனையோ ஸ்லோகம் வரைக்கும் தான், இந்த 14 அத்தியாயம் எத்தனையோ ஸ்லோகம் வரைக்கும் தான் சில புரோபாதர் வந்து அவர் வந்து பொருளுரை பர்பட் எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரோபாதர் வந்து மறந்து விட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பக்தர்களா வரக்கூடிய அவருடைய டிபோட்டிகளாக சிஷியர்களாக வரக்கூடியவங்க தான் எழுதினாங்க. அப்ப சில ஆச்சரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 14வது அத்தியாயம் 10வது காண்டம் 14வது அத்தியாயம் வரைக்கும் சில புரோபாதருடைய பொற்பட பாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15வது அத்தியாயம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னும் 10வது காண்டம் 15வது அத்தியாயத்திலிருந்து 12வது காண்டம் கடைசி வரைக்கும் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய நீங்க அந்த பொற்பட் பாய்க்கலாம். சில பானு மகாராஜும் எழுதியிருக்கிறாங்க. நீங்க அதையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெளிவா வரணும்னா நீங்க வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய அந்த இதையும் நீங்க வந்து பாய்க்கலாம், அந்த பாகவதம் பாய்க்கலாம். அப்ப இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு பாகவதம் ரெகுலரா படிக்கிறவங்களுக்கு, பாகவதம் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டிப்ஸ். 10வது காண்டம் 14வது அத்தியாயம் வரைக்கும் சில புரோபாது வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு, அந்த பொப்பட் எழுதியிருக்கிறாரு, பொருள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தியாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரோபாதம் எழுத முடியல, புரோபாதம் எழுதல, அதுக்கு நீங்க வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரோட நீங்க பாய்க்கலாம். அதுல இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, இது யாரு பேசுறா, பிரம்மதேவர் பேசுறாரு. தேவரின் தேவரே, எல்லா படைப்புகளையும் காண்பவர் நீங்களே, ஒவ்வொருவரின் பிரியம், அதாவது ஒவ்வொருவரின் பிரியமான உயிரும் நீங்களே, இதன் நீங்கள் தான் தந்தையான நாராயணர் தானே, நீங்க தான் எனக்கு நாராயணர், நீங்க தான் எனக்கு தந்தை. ஏன்னா பிரம்மதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. ஓகேவா? அவர் வந்து கர்ப்பூர சாய் விஷ்ணுவோடைய வயிற்றுல இருந்து தாமரை வரும்ல, அதுல இருந்து பிறந்தவர். அப்ப நீங்க தான் எனக்கு அப்பா,
அப்ப நரத்திலிருந்து தோன்றிய நீரை தமது இருப்பிடமாக கொண்டவர் நாராயணர். அப்ப காரண கடல் இருக்கிறதுனால அது கர்ப்போசாய விஷ்ணு அப்படி வந்து சொல்றாங்க. அப்ப அவரை பத்தி புகழ்ந்து வந்து பேசுறாரு பிரம்மதேவர். ஓகேவா? இப்ப இந்த இந்த ஒரு 5 ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சில முக்கியமான சக்திகள், அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, பிரம்மன் பரமாத்மா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லி புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ நம்ம வந்து வெறும் வந்து அந்த ஸ்லோகத்தை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியும் போகலாம். ஜஸ்ட் அது என்ன சொல்ல பார்த்துன்னு போகலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி முழுமையா நம்ம வந்து சில இடத்துல நம்ம பேசிதான் ஆகணும். நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஸ்லோகத்தை பத்து மட்டும் நம்ம பார்த்துட்டு போனா அது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் பொருளுரை வந்து எழுதிருக்கிறாரு. அதை நம்ம வந்து கொஞ்சம் எலாபரேட்டா என்ன சொல்றாரு, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுட்டாதான் சில தத்துவ விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேவா? அப்ப பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா இங்க பாருங்க கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே வராரு. ஓகேவா? இந்த பிரம்மன் பரமாத்மா, இந்த ஜோதி, அப்புறம் பரமாத்மா, இது எல்லாமே கிருஷ்ணன் கிட்ட தான் வருது. ஓகேவா? ஒரு விஷயம் முழுமையா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கிருஷ்ண பக்திய சைத்தன்ய மகாபிரபு காலத்திலிருந்து ஆரம்பிச்சு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பல வகையான கௌடிய மடங்களை வந்து நிறுவனாரு எல்லா இடத்துலயும். பிறகு அவரோட டிசைபிள் இருக்கக்கூடிய பல பேர் வந்து பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் நம்ம ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புரபாதர் வந்து இஸ்கோன் ஒன்று ஆரம்பிச்சு பல இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணி இந்த கிருஷ்ண பக்தியை வந்து உள்ளபடி எல்லாருமே வந்து கொடுத்துட்டு போறாரு. ஓகேவா? இந்த காலகட்டத்துல புரபாதர் வந்து அமெரிக்கால வந்து பிரச்சாரம் பண்ணும் போது அங்க ஆல்ரெடி வந்து இந்தியால இருந்து போன சில நபர்கள் வந்து அங்க யோகா சிஸ்டத்தை வந்து யோகா பயிற்சிகளை வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்ப இந்த யோகாவையும் இந்த கிருஷ்ண பக்தி கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சில புரபாதர் முடியாது சொல்றாரு. ஓகேவா? ஏன்னா அது வேற இது வேற. இப்ப அது போலதான் நம்மளும் கிருஷ்ண பக்தியில எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சில இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில இடத்துல நான் கேட்டிருக்கேன். அதனால இதை இந்த ஸ்லோகத்துக்கு வரனால நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிருஷ்ண பக்தியில வந்து இந்த தியானம் பண்ற மெடிடேஷனு, இந்த யோகா பயிற்சி, இப்படி நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நம்ம குரு பரம்பராக்கு நம்ம குரு சிஸ்டத்துல நம்ம குருகளுக்கு குருமார்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு நம்ம அபராதம் பண்றோம் சொல்லி அர்த்தம். நம்மளுக்கும் யோகாக்கும் சம்பந்தம் கிடையாது, நம்மளுக்கும் தியானமாகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? நம்ம ஓன்லி வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகா. நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம், நாம சங்கீர்த்தனம், சாது சங்கம், மதுரவாசம், விக்கிரக பூஜைகள், இதுதான் நம்மளுக்கு. இங்க வந்து நம்ம வந்து பரமாத்மா வழிபாடு சொல்லக்கூடிய பரமாத்மா வழிபாடுல வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதையும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஜோதி வழிபாடும் சேர்த்துக்கலாம். ஜோதி மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க, ஆனா தியானத்தை வந்து கிருஷ்ண பக்தி நம்ம சேர்த்து செய்யக்கூடாது. நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணா வந்து கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கும். நாம ஜபத்தை நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். பகவான் நாமத்தை வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண உள்ளுக்குள்ள மைண்ட்ல வந்து ஹரே கிருஷ்ணா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். ஆனா சும்மா உட்காந்து நம்ம டெம்பிள் உட்காந்து எல்லாரும் வந்து அப்படியே அமைதியா உட்காந்து கையை வந்து இப்படி வச்சு இதுமே உட்காந்து எல்லாம் தியானம் பண்ணுங்க, இந்த மாரி செஞ்சோமே ஆனால் அது நம்ம ஸ்ரீல புரோபாதருக்கும் இந்த கிருஷ்ண பக்திக்கும் ஆச்சாரியர்களுக்கும் மகாபுருவுக்கும் நம்ம அபராதம் பண்ணுகின்றோம். அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஓன்லி பக்தி மார்க்கம். ஓகே. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஓன்லி வெறும் மேலோட்டம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பகவான் கிருஷ்ணரை என்னைக்குமே தத்துவபூர்வமாக தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தத்துவம் என்ன, அவர் எப்படி நம்ம அழைக்கணும், தத்துவபூர்வமா அழைக்கணும்னா அவர் எப்படி நம்ம கூப்பிடணும் கிருஷ்ணரை? யாரும் சரியம் யார் ட்ரை பண்றீங்களா? பகவான் கௌரி மாதிரி ட்ரை பண்றீங்களா?
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தத்துவமாக நம்ம கூப்பிடணும்னா அவர் எப்படி கூப்பிடணும்? கௌரி மாதாஜி இருக்கீங்களா? இருக்கேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரமாத்மா நோ மாதாஜி. தெரியலைங்க பிரபு. வெரி குட், நல்ல ட்ரை. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூலமா கூப்பிடலாம் பிரபு. இல்ல கூப்பிடுறது இல்ல மாதாஜி. இப்ப பகவான் கிருஷ்ணன் தத்துவம் என்னது? ஹரி பிரபு. பரமாத்மா. நோ மாதாஜி. பகவான் கிருஷ்ணன் தத்துவம் என்னது? யார் தெரியும்? யார் ட்ரை பண்றீங்க? அத்வைத ஞான தத்துவமா பிரபு? எஸ், அத்வைத ஞான தத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. இல்ல அத்வைத ஞான தத்துவம் விஜேந்திர நந்தன கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஞான தத்துவம். அச்சுதம் அத்வைதம் அச்சுதம் அனாந்தி ஆனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் ச வேதேஷு துர்லபம் ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இந்த ஸ்லோகம் பிரம்மசமித இந்த பர்டிகுலர் இந்த ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்லோகம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்லோகம் முழுக்க முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் சக்திக்கு என்னது, அவர் எப்படி இருப்பாரு, அவர் எந்த மாதிரி, இது எல்லாத்தையும் ஒரே இதுல வந்து விளக்கிடுச்சு இந்த ஸ்லோகம். பிரம்மதி வழங்க சொல்லிட்டாரு. அத்வைதம்னா வந்து என்னது? துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒண்ணு. அவர் ரெண்டு இல்ல ஒண்ணு. பகவான் கடவுள் என்பவர் ஒரு ஒருத்தர் மட்டும்தான், ஒரே நபர் தான். அவர் ரெண்டாலாம் இருக்க முடியாது. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கடவுள். அதான் அத்வைதம். ரெண்டாவது அச்சுதம். சுதானா வந்து என்ன அர்த்தம்னா கீழே விழுறவங்க, தவறு செய்யறவங்க, இன்ஃபாலபிள். ஆச்சுதானா இன்ஃபாலபிள், அதாவது தவறு செய்யாதவங்க, கீழே விழாதவங்க. இப்ப நம்ம வந்து பகவான் கிட்ட இருந்து நம்ம வந்து அவரோட மாய சக்தியில மாட்டிக்கிட்டு நம்ம மேல இருந்து நம்ம கீழே வந்திருக்கோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சுதா, கீழே விழுறது அர்த்தம். ஆச்சுதானா என்ன அர்த்தம்னா கீழே விழாதவர், தவறு செய்யாதவர் அர்த்தம். அத்வைதம், அச்சுதம், அனாதி. அனாதினா வந்து பிகினிங்ல அவர் எப்ப வந்தாருன்னு தெரியாது. அனாதி ஆதி ரூபம். அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். அது அனந்த ரூபம். அனந்த ரூபம்னா என்ன அர்த்தம்? அவரோட உருவம் ஆனந்தமான உருவம். ஆனந்தமான உருவம் என்னது? எப்பவுமே ஹாப்பியா இருக்கிற உருவம். நீங்க பாருங்க, கிருஷ்ணன் எப்பவுமே ஃப்ளூட் தான் வாசிட்டு இருப்பார். அந்த பிக்சர் தான் இருக்கும். இல்லைன்னா ஓடுற மாதிரி பிக்சர் இருக்கும். இல்லைன்னா எங்காச்சும் சோகமா உட்காந்து அழுந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குமா? எங்காச்சும் ஆக்ரோஷமா நின்றுகிட்டு இருக்க மாதிரி இருக்குமா? நோ, அவர் எல்லாமே ஆனந்த ரூபம் தான். எப்பவுமே பிருந்தாவன கிருஷ்ண ரூபம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த ரூபம். நிறைய பேர் நினைக்கலாம் பிரபு அவர் வந்து மகாபாரத போர்ல சண்டை போறாருன்னு. அந்த ரூபம் ஆனந்த ரூபம் கிடையாது. அது என்ன ரூபம்? அது வந்து போர்க்களத்துல அவர் வந்து பெட்டல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ரூபம். அது யாரு கொடுக்குறா? அந்த ரூபம் யாருக்கிட்ட இருந்து வருது? அந்த உருவம் யாரோட? மகாபாரத போர்ல கிருஷ்ணர் அர்ஜுன கூட சேர்ந்து சண்டை போறாரு, சில வீட்டுல எல்லாம் இருக்கும், இடத்துல இருக்கும். அந்த உருவம் யாரோ ரூபம். அதான் ஆக்சுவலி நம்ம கிருஷ்ணர் பத்தி கிருஷ்ணன் பத்தி நம்ம ஒண்ணுன்னா அவரோட தத்துவம் புரிஞ்சாதான் இந்த அத்தியத்தை நம்ம முழுசா நம்ம சுவைக்க முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான உருவம் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு தேவகி நந்தன கிருஷ்ணா, ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா யசோத நந்தன கிருஷ்ணா. தேவகி நந்தன கிருஷ்ணா துவாரகா என் மதுரால இருக்கிறதுதான் தேவகி நந்தன கிருஷ்ணா. பிருந்தாவனத்தில் இருக்கிறது யசோத நந்தன கிருஷ்ணா. யாருக்கும் தெரியலன்னா நீங்க டைரக்டா சொல்லலாம், நான் அங்கேயே நான் விளக்குவேன் உங்களுக்கு. ஓகேவா? இது புரியுதா? இது புரியாமையாச்சும் இருக்கா? யாரும் வெக்கப்பட வேணாம், நம்ம கேட்டா தவறா நினைச்சுக்கோ நினைக்க வேணாம். தெரியலன்னா சொல்லி நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுவேன். ஓகே, அப்ப எல்லாத்துக்கும் புரியுதான் அர்த்தம். தேவிகி நந்தன கிருஷ்ணா மதுரா என் துவாரில் இருப்பார். யசோத நந்தன கிருஷ்ணா பிருந்தாவனத்துல மட்டும் இருப்பாரு. அப்ப நீங்க கிருஷ்ணன் ஜென்மாஷ்டமி கதையில வந்து நீங்க வந்து கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டிருப்பீங்க. யசோதா வந்து தேவகி வந்து மதுரால கிருஷ்ணரை வந்து அந்த நள்ளிரவுல அந்த மிட் நைட்ல வந்து பேபியை வந்து பிறக்க வைக்கும் போது
அங்க கிருஷ்ணர் வந்து தேவிக்கு வந்து பிறந்த உடனே அங்க தேவிக்கு முன்னுக்கு வந்து கிருஷ்ணர் எந்த ரூபத்தை காமிப்பாரு? எந்த ரூபத்தை காமிப்பாரு? அம்பூஜை மதுஜி சொல்லுங்க வந்து மித்த சொல்லுங்க வந்துஜி. விஷ்ணு ரூபம், 4 கரங்கள். 4 கரத்துல ரூபத்தை காமிப்பாரு, தேவிக்கு காமிப்பாரு. அந்த 4 கரம் காமிக்கிற ரூபத்தை காட்டினோடனே தேவிக்கு என்ன பண்ணும், அப்படியே பயந்துருவாங்க. அந்த கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா தேவிக்கு நந்தன கிருஷ்ணர் ஒரிஜினலா தேவிக்கு பிறந்தது கிருஷ்ணர். அவருக்கு எப்பவுமே அந்த 4 கை ரூபத்தை காட்டுவார், விஷ்ணு ரூபத்தை காட்டுவாரு, நாராயண ரூபத்தை காட்டுவாரு கிருஷ்ணர். ஓகேவா? அப்ப வசுதேவர் என்ன பண்றாரு, இவர் தூக்கிக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா அங்க வந்து பிருந்தாவனத்துக்கு போறாரு. பிருந்தாவனத்துல ஆல்ரெடி அந்த மிட் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படி தூங்கிடுவாங்க. ஆனா பேபி மட்டும் அழகா பிறந்து இருக்கும். அப்ப அங்க இருந்த பிறந்தது யசோதா பிறந்தது பெண் குழந்தை. அப்ப என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ணரை தூக்கி அங்க தேவி சரி யசோதா கிட்ட வச்சுட்டு யசோதா வந்து பெற்றெடுத்த ஒரு பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு இங்க வராரு. அந்த பெண் குழந்தை தான் இங்க வந்தோன்னு என்ன ஆகுது, கம்சன் வந்து சாவடிக்கு வரும்போது அந்த குழந்தை மேல போயிட்டு பறந்து மேல விட்டு துர்கா தேவியா மாறுது. அவங்கதான் மகாமாயா. அப்ப உன்னை உன்னை சாவடிக்கிறது பகவான் பிறந்துட்டாருடா அப்படின்னு சொல்லி துர்கா தேவி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இதுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு. வசுதேவர் யசோதாக்கு பக்கத்துல போயிட்டு கிருஷ்ணரை கொண்டு வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை தூக்கிட்டு வரும்போது யசோதா முதுகுக்கு பின்னாடி இன்னொரு பேபி இருந்துச்சு. அது யாருக்கு வந்து தெரியும்? தெரியாது, தெளிவா கேட்கணும். வசுதேவர் அவங்க வந்து ஒரு கணிச்சு ஒரு சைட்ல படுத்திருப்பாங்க. வசுதேவர் நேரா போனோடனே யசோதாவுடைய முன்னுக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை மட்டும் எடுத்துட்டு இவர் வச்சிருந்த கிருஷ்ணரை தூக்கி அங்க வச்சிருவாரு. ஆனா யசோதாக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிருஷ்ணர் படுத்து இருந்தாரு. அது வந்து ஒரிஜினலாக யசோதா தேவி பெற்றெடுத்த அந்த பிள்ளை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யசோத நந்தன கிருஷ்ணா. அப்ப அந்த பாத்தீங்கன்னா அப்ப மேலேருந்து நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இப்ப மேலே பார்க்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம், இது வந்து யசோதா படுத்திருக்கானா, இங்க மின்னுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வசுதேவர் எடுத்து வந்த தேவகிக்கு பிறந்த அந்த மதுராவில் கொண்டு வந்து அந்த கிருஷ்ணர் படுத்திருக்கிறாரு. இந்த சைடு பின்னாடி முதுகு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யசோதா வந்து பெற்றெடுத்த யசோதா வந்து பிள்ளை பிறந்துக்க வச்ச அந்த யசோதாவோட குழந்தை பிறந்திருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த வசுதேவரோட குழந்தை யசோதாவோட குழந்தையோட மெர்ஜ் ஆகிருது. மெர்ஜ் ஆகினா என்ன ஆயிருது, யசோதாவோட குழந்தைக்குள்ள வசுதேவரோட குழந்தை உள்ள போயிருது. அப்ப ஒன்னா ஆயிருது. அப்ப பிருந்தாவனத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர் வந்து மரியாதை புருஷோத்தமா, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா லீலா புருஷோத்தமா, சைதன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமா, ராமச்சந்திர மூர்த்தி பகவான் ஸ்ரீராமர் அவர் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒரு ஐடியலா இருந்தாரு. ஒரு எப்படி ஒரு கணவனா இருக்கணும், எப்படி ஒரு ராஜாவா இருக்கணும், எப்படி ஒரு அண்ணனா இருக்கணும் இருந்து வாழ்ந்து காமிச்சாரு. அதனால மரியாதை புருஷோத்தமா. அவர் பார்த்தாலே எல்லாரும் மரியாதை வரும், ஆட்டோமேட்டிக் எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு இஸ் அ பிரேம புருஷோத்தமா. அவர் வந்து எல்லாருக்கும் காரணமற்ற கருணையோட மகா வதன்யாய, எல்லாருக்கும் காரணமற்ற கருணை. அந்த கருணை அந்த அதாவது என்னது, மகாபிரபு வந்து 500 வருஷத்துக்கு முன்ன வந்தாரு. 500 வருஷத்துக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள டைமிங்ல 500 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து பாத்துக்குங்க. அப்ப ஜாதியோட கொடுமைகள் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருந்துச்சு. இந்த ஜாதியில உள்ளவங்க கோயிலுக்குள்ள வரணும், இவங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாது, அவங்க வந்து சப்பாத்தி கலெக்டர் இடத்துல நிக்கணும், இவங்க உள்ள வரக்கூடாது. யாருக்குமே வந்து இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்துக்கும் வச்சிருந்தாங்க. அத சைத்தன்ய மகாபுரு என்ன பண்ணாரு, நமோ மகா வதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய, அந்த கிருஷ்ணனோட பிரேமத்தை எடுத்து வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அவன் நல்லவனா கெட்டவனா, மனிதனா மிருகமா, அவன் சைவமா அசைவமா அதெல்லாம் பார்க்காம எல்லாரும் கொடுத்தாரு. அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா பிரேம புருஷோத்தமா. ஆனா இவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா லீலா புருஷோத்தமா. நீங்க கற்பனையில நினைச்சு பார்க்க முடியாத எல்லா வகையான லீலைகளையும் இங்க செஞ்சு இங்க நடத்தி முடிப்பவர் தான் லீலா புருஷோத்தமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன் அந்த பல வகையான லீலைகளை செய்யறாருன்னா, நம்ம யோசிக்க முடியாத லீலைகளை ஏன் செய்யறாருன்னா, இந்த லீலைகளுக்குள்ள தன்னோட சக்தியை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ராமர் தன்னுடைய மரியாதைக்குள்ள தன்னோட சக்தியை வச்சிருக்கிறாரு.
சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமைக்குள்ள தன்னோட சக்தி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்தந்த விஷயங்கள் அவங்க கொண்டு வந்த அந்த மரியாதை, அந்த லீலா, அந்த பிரேம புருஷோத்தமா, இந்த பிரேமை இதுக்குள்ள தன்னோட சக்தி வச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம குளோரிஃபை பண்ணி பேசும்போது, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சுண்வதாம் சுவாகதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம், நம்மளுக்குள்ள பகவான் கதைகளை பேசும்போது, இப்ப உதாரணத்துக்கு ராமர் பேசும்போது அவர் அந்த கதைகள்லாம் மரியாதையா போகும். அப்ப அந்த மரியாதை சம்பந்தமா கேட்கும் போது நம்ம அந்த கதைகள் உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தும். அதே போல மகாபிரபு கதைகள் கேட்கும் போது அதுல பிரேமைகள் அதிகமா இருக்கு. உள்ளுக்குள்ள போகும்போது இருதய சுத்தப்படுத்தி நமக்கு பெருமை கொடுக்கும். கிருஷ்ணன் லீலைகளை நம்ம பேசும்போது அது என்ன ஆகும், உள்ளுக்குள்ள போய் நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தும். அதுக்காக தான் அந்த லீலைகளை அவங்க ஒரு சக்தியில இருந்து செய்யறாங்க. ராமர் மரியாதையிலிருந்து செய்யறாரு, மகாபிரபு பிரேமத்திலிருந்து செய்யறாரு, கிருஷ்ணர் லீலைகளிலிருந்து செய்யறாரு. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த லீலைகளிலிருந்து அந்த லீலைகளை செய்யறதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமானது. ஏன் பகவான் இந்த பூமிக்கு இறங்கி வராரு? காரணம் என்னது? முதல் காரணம் என்னது? எதுக்காக பகவான் இந்த பூமிக்கு வராரு? கிருஷ்ணன் எதுக்காக பூமிக்கு வராரு? பக்தர்களை கிருஷ்ணா பிரபு கிருஷ்ணா பிரபு ஹரிகிருஷ்ணா சொல்லுங்க வந்து. பந்தப்பட்ட ஆத்மாக்களை கரை சேர்ப்பதற்காக. ஓகே, காப்பாத்துக்கு வராது. வெரி குட். கௌரி வந்து என்ன சொன்னீங்க? பிரபு பக்தர்களை காப்பாத்துறதுக்கு வராரு. காப்பாத்துக்கு வராரு. ஓகே, வெரி குட். ஆக்சுவலி மேலோட்டம் பார்த்தா பக்தல காப்பாத்து தான் வராரு. ஓகேவா? ஓகே, பரித்ரணாய சாதுனம். ஓகேவா? கிருஷ்ண லீலையை தவிர்த்து மத்த யுகத்துல எத்தனை லீலைகள் நடந்திருக்கு. ஓகேவா? அப்பெல்லாம் கிருஷ்ணன் டைரக்டா வராம தன்னோட அவதாரத்தை அனுப்பி விட்டாரு. ஏன் அந்த 3வது யுகத்துல துவாபர யுகத்தை முடிய கிருஷ்ணன் நேரடியா வரணும்? ஏன் அப்ப மட்டும் வராகரையோ நரசிங்கரையோ இன்னொரு வாட்டி ராமரையோ இல்ல வேற ஒரு புத்தரையோ வர வச்சுக்கிறாங்க? எதுக்காக கிருஷ்ணன் டைரக்டா வராரு? காரணம் என்ன? அதோட எதுக்கு என்ன தத்துவம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு? இது நம்ம தத்துவங்கள் டீப்பா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பகவான் இந்த பூமிக்கு பக்தலை காப்பாத்துறதுக்கு போன யுகத்துல பல அவதாரம் அனுப்பி விட்டாரு. கிருஷ்ணன் நேரடியா வந்தாரா? அல்ல. நரசிங்க வராரு, வராகர் வராரு, மச்ச வருது, கூர்மாரா வராரு, நரசிங்க வராது, ராமர் வராரு. ஏன் துவாபர யுகத்துல ஏன் கிருஷ்ணன் நேரடியா வராரு? எதுக்கு என்ன காரணம்? ஏன் வேற அவதாரத்தை வச்சு என் பக்தத்தை காப்பாற்ற முடியாதா? என் மகாபாரத போற வேற அவதாரம் செய்ய முடியாதா? ஓரளவு பலராமர் தான் அங்க இருக்கிறாரு. பலராமர் காப்பாற்ற முடியாது? பலராமர் சக்தி இல்லையா? சொல்லுங்க என் அன்பான பக்தர்களே. நம்ம என்னைக்குமே சாஸ்திரத்தை டீப் 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவோம். இந்த அளவுக்கு உள்ள போகும். என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே சொல்லுங்க. பிரபு கிருஷ்ணா அவர் எனக்கு பல பிறவிகள்ல அவருக்கு அப்பா அம்மா இல்ல பிரபு. அவர் அவதாரமா வந்தாரு. சோ இந்த கிருஷ்ண அவதாரத்துல அவரும் அப்பா அம்மாவை அனுபவிக்கணும், அவங்களும் இருக்கணும்ட்டு வராருங்களா பிரபு? நோ 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 நோ. அவரு நரசிங்க அவதாரத்துக்கு முன்னுக்கு நரசிங்க அவதாரத்துல தான் அவர் கடைசியா அப்பா அம்மா இல்லாம வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அடுத்த வாமன அவதாரத்துல எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருக்கு. பகவான் புதுசா தான் அப்பா அம்மா எடுக்கிறாரு. வாமன அவதாரத்துல அப்பா அம்மா எடுத்துறாரு, ராமர்ல அப்பா அம்மா எடுத்துறாரு, பரசுராமர்ல அப்பா அம்மா எடுத்துறாரு. அவரு முயற்சிக்கு நன்றி. நல்ல ட்ரை பண்றது, ரொம்ப நன்றி. பிரேமா சொல்லுங்க. யாரும் பிரேமா நினைக்கிறேன். Hare Krishna Prabhu. Why Lord Krishna appear, Mataji, in Dwapara Yuga? To re-establish Dharma, Prabhu. And then why Mataji, Balaram Krishna, Lord Balaram cannot establish Mataji? This is because Kali Yuga is approaching, so he want to give some teachings. Mataji, you think Mataji, Balaramar பாத்தீங்கன்னா is the same, equal தான். Yes, he is the Krishna is the black, Balaram is the white. Why Balaram cannot establish the Dharma, Mataji? Maybe he want to do some leelas as well. Okay, very good.
அடுத்து வேற யாச்சும் முயற்சி பண்ற விரும்பீங்களா? எதுக்கு கிருஷ்ணன் வரணும்? முக்கியமா ஆன்சர் இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. நீங்க கிருஷ்ணர் வந்து எந்த அவதாரத்துல பாருங்க, இப்போ உலகம் அழிய போது எப்படியோ லீலைகள் நடந்துக்கு, எல்லாத்துக்கும் வராக மச்சம் கூறும். எதுக்காக துவாபரத்துல கிருஷ்ணரே அந்த கோலகுல இறங்கி டைரக்ட் எதுக்கு இங்க வரணும்? வெறும் பக்தர்களை காப்பாத்த மட்டும் கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பக்தரை காப்பாத்த வர்றாரு, அப்கோர்ஸ் அவர் எல்லா யுகத்திலயும் வேற வேற அவதாரம். ஏன் இதுல வந்து எந்த அவதாரத்தையும் கொண்டு வராம சாக்ஷாத் ஏசாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், எதுக்காக அவர் வராரு, என்ன காரணம்? ஏன் அவர் எந்த அவதாரமும் அனுப்பாம டைரக்ட் அவரே அவர் சீட்ல இருந்து கீழே இறங்கி நேரம் எதுக்காக வராரு? சொல்லுங்க. பகவத்கீதையை திருப்பியும் அவரு அது வந்து சொல்றதுக்கு ஏற்கனவே சொல்லி அது மறந்து இதா வர்ற சமயத்துல திருப்பியும் அதை பத்தி தர்மத்தை திருப்பியும் இது பண்றதுக்கு. சரி மதி, ஏன் பலராமர் பகவதி சொல்ல முடியாதா? பலராமர் இருந்து மகாபாரத நடத்த முடியாதா? ஏன்னா அவர் தான் மெயினான பர்சன், காட் ஹேட், அவர் தான் பிரபு சொல்ல முடியும். பலராமர் முழுமை கடவுள் தான் மதிஜி. ஓகே, வெரி குட் மதி, நல்ல ட்ரை, வெரி குட் நல்ல ட்ரை. ஆக்சுவலி ஏன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வர்றாருன்னா, வெறும் மகாபாரதம் பகவத்கீதை இதெல்லாம் ஓகே, பர்டிகுலரா பகவான் கிருஷ்ணன் எதுக்காக வரான்னு சொல்லி நம்ம கிருஷ்ணன் பத்தி கூடிய பக்தர்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு காரணம், இதுதான் வந்து டாப் மோஸ்ட் ரீசன். என்ன காரணம்னா, பிருந்தாவன லீலைகளை ஓன்லி அந்த மாதுரியமான லீலைகளை ஓன்லி கிருஷ்ணர் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேற எந்த அவதாரத்தினாலையும் பலராமனாலையும் செய்யவே முடியாது. அந்த பிருந்தாவன லீலைகளை வந்து அது ஸ்வீட் பாஸ்ட் டைம், மாதுரியமான லீலைகள், அதுல சோ மச் ஸ்வீட்னஸ் இருக்கு, சோ மச் மாதுரியம் இருக்கு. அந்த பிருந்தாவன லீலைகளை கிருஷ்ணரை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. அந்த பிருந்தாவன லீலைகளை வந்து கொடுக்கறதுக்காக தான் துவாபர யுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் சீட்ல இருந்து கீழே இறங்கி இங்க வராரு. அவர் வரும்போது ராதாராணி கூட்டு வராரு, லலிதா, விசாகா, சம்பகுலாத்தா, லங்காதேவி, சூதேவி, இந்துலேகா, துங்க விதையா, ராதா குண்டம், ஷாம குண்டம், கோவர்தனம், அப்படி இந்த மாதிரி எல்லாரையும் கீழே வந்து கூட்டு வர்றாரு, பிருந்தாவன கூட்டு வர்றாரு. ஓகேவா? அப்ப நம்ம சொன்ன மாதிரி யசோதாக்கு பிறந்தவர் தான் பிருந்தாவன கிருஷ்ணா. ஓகேவா? தேவகி பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ நாராயணா. ஆனா அவர் கிருஷ்ணர் மாதிரி தான் அவர் இருப்பாரு. அவர் கிருஷ்ணர் தான் நாராயண இதுல இருப்பாரு. பிருந்தாவனத்துல இந்த அகாசுர, வகாசுர, பூத்தனா இதெல்லாம் சாவடிக்கிறது. நம்ம சொன்னல 2 கிருஷ்ணன் ஒன்னாயிட்டாங்கன்னு. இந்த கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல சாவடிக்கிறது, இந்த சண்டை போறது, இதெல்லாம் பண்றதுக்குல இதெல்லாம் யார் பண்ணுவானா, உள்ளுக்குள்ள வந்து தேவகி கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள இருக்கிறாருல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நல்லா தெளிவா கேட்கணும். உள்ளுக்குள்ள வந்து தேவகி கிருஷ்ணன் இருக்கிறாருல, வசுதேவர் கொண்டு வந்தார தேவி கிருஷ்ணன். தேவி கிருஷ்ணர் கொஞ்ச நேரத்தை வெளியே வந்து இந்த சண்டையெல்லாம் போட்டுட்டு இந்த பூத்தனா சாவடிக்கிறது இதெல்லாம் சாவடிக்க செஞ்சுட்டு 2 கை ரூபத்திலே இதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப உள்ள போயிடுவாரு. யாருக்குள்ள? இந்த யசோத கிருஷ்ணருக்குள்ள போயிடுவாரு. இந்த யசோத கிருஷ்ணனோட ஆக்டிவிட்டி என்னதுன்னா, இந்த பானையை உடைக்கிறது, வெண்ணெயை திருடுறது, கோபிக்குள்ள விளாடுறது, ஷாம கொண்டு ராதா கொண்டு குளிக்கிறது, இந்த மாரி லீலைக்கு ஸ்வீட் பாஸ் டைம். இதோட ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன கிருஷ்ணா. பிருந்தாவனத்துக்குள்ள அசுரர்கள் சாவடிக்கிறது தேவி நந்தன கிருஷ்ணா. அவர் வந்து சண்டைலாம் போட்டுட்டு திருப்பி அவர் உள்ளுக்குள்ள மர்ஜ் ஆயிருவாரு. அப்ப பிருந்தாவனை விட்டு கிருஷ்ணர் வந்து அசுரர் வந்து கூட்டிகிட்டு இங்கேருந்து வந்து மதுரை தூரைக்கு போகும்போது தத்துவ ஸ்டோரி படி கிருஷ்ணர் கிளம்பிறாரு. ஆனா தத்துவ விசாரப்படி என்னதுன்னா, பிருந்தாவன கிருஷ்ணரு நித்தியமாக இங்கேயே இருக்கிறாரு, பிருந்தாவனத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஆனா ஹிடன்னா மறைக்கப்பட்டு இருக்கிறாரு, அதுக்குள்ள இருக்கிறாரு. வெளியே போனது ஓன்லி யாரு? தேவகி நந்தன கிருஷ்ணா. இது யாருக்கு புரியல? ஓகே, எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே ஒன்னும் சொல்லல. தெரியலன்னா தெளிவா கேட்கணும். Hare Krishna, Prabhu. The last part don't understand. I know he merged into Yashoda Krishna, but when he go out from Vrindavan, then I don't understand that part. Okay. பிருந்தாவனை விட்டு அக்குரர் வராரு. அக்குரர் வந்து பிருந்தாவன கிருஷ்ணரை வந்து அம்மா அங்க வெயிட் பண்றாங்கப்பா, இந்த மாதிரி தேவை வெயிட் பண்றாங்க, நீங்க வாங்கன்னு கூட்டு போறாரு. அப்ப அந்த சேரிட்ல வந்து கூட்டு போகும்போது
பிருந்தாவன கிருஷ்ணா ஆக்சுவலி அவர் வந்து இங்கே தான் கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கும். நான் வந்து இந்த பிருந்தாவனம் விட்டு ஒரு ஸ்டெப் கூட வெளியே போறேன்னு. இந்த ஸ்டோரி படி நீ பாத்தீங்கன்னா ஸ்டோரி மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இங்க இருந்து போறாரு. ஆனா ஆக்சுவலி கிருஷ்ணர் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாரு, பிருந்தாவனத்துல தான் இருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி இருக்கிறாருன்னா அவர் வந்து ஹீடன் பண்ணியிருக்காரு, அவர் தண்ணியை மறைச்சிக்கிட்டு அங்க இருக்கிறாரு. ஆனா அங்க லீலைகள் செய்யறாரு. அங்க ராதாராணி யசோதா அவங்களுக்கு தெரியும் அவர் லீலைகள் செய்யறாரு. ஆனா வெளியே போறது என்ன ஆகுது, கிருஷ்ணர் அங்க இல்ல, விரஹா மூட்ல இருப்பாங்க, செப்பரேஷன்ல இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள என்னது, அவங்க நித்தியமாக பிருந்தாவன கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளேதான் அவங்க இருக்கிறாரு. ஓகேவா? மேபி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் நம்ம டஃபா இருக்கும். பட் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு ஸ்டெப் கூட வெளியே போகவே மாட்டாரு. அங்க போனது யாரு, தேவேந்திர கிருஷ்ணர் தான் வெளியே போறாரு. ஓகே, அப்ப இங்க அந்த பிருந்தாவன கிருஷ்ணர் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இது. Yes, Prabhu, but just one question. So he stays in Vrindavan without a formless, you mean? You're trying to say that? அதாவது வந்து மாதாஜி இது வந்து எப்படின்னா ஆக்சுவலி ஸ்டோரி படி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து வெளியே ஆயிட்டாரு. நார்மலா ஸ்டோரி படிக்கும் போது பிருந்தாவன கிருஷ்ணர் தான் படிப்பாங்க. பட் ரூப கோஸ்வாமி ஐ திங்க் லலிதா மாதவா சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. ஐ திங்க் ரூப கோஸ்வாமி எழுதிக்கிற ஆர்டிகல் வந்து ஆச்சரியர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி பிருந்தாவன கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள வந்து லீலைகள் செய்யறாரு. பட் ஸ்டோரி படி நம்மளோட பார்வைக்கு அங்க கிருஷ்ணன் அங்க இல்ல, நம்மள காட்ட மாட்டாங்க. ஆனா இன்டர்னலி உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லீலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்மளோட பார்வைக்கு அங்க எல்லாரும் கிருஷ்ணா 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 செப்பரேஷன்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நம்மளுக்கு அந்த கதை கட்டுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? Prabhu. Yes, Prabhu. நம்ம வந்து அந்த ஸ்டோரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வந்து பேசிக்கா கொடுக்குறாங்க அந்த ஸ்டோரி நம்ம. இது வந்து கிருஷ்ண நித்தியம் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு சொல்லி இதுல நம்மளுக்கு வந்து எப்ப ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்மளோட அந்த பிருந்தாவன லீலைகளை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து லிசன் பண்ண, நம்ம இந்த பாகவதம் படிக்க 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 நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி பிருந்தாவன கிருஷ்ணா ஒரு ஸ்டெப் கூட அவர் பிருந்தாவனம் விட்டு வெளியே போகவே மாட்டாரு. அவர் பிருந்தாவனத்துக்குள்ளேதான் அவர் இருப்பாரு. ஆனா நம்மளோட இந்த கதையை படிக்கிற நம்மளோட வெளியிலிருந்து பார்க்க பார்வைக்கு அங்க கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணர் வந்து மதுரா துவாரைக்கு போயிடாரு. ஆனா இன்டர்னலி உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க நித்தியமா லீலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. வெரி சிம்பிள் மாதாஜி. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? Yes, Prabhu. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. சில பேருக்கு புரியாம இருக்கலாம், நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். ட்ரை டு ரொம்ப சிம்பிள் வேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புரியாம இருக்கலாம். ஜஸ்ட் ப்ரே டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா ஏன்னா மகாபிரபு கிட்ட அது சொல்லி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இன்னும் நிறைய நாலேஜ் எல்லாம் நம்ம நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு இந்த சேதாமதில. இன்னும் நிறைய நம்ம இன்னும் நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம இங்க கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல அச்சுதம் அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். அந்த அனந்த ரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓன்லி கிருஷ்ணர் தான். பிருந்தாவன் கிருஷ்ணன் தான் அனந்த ரூபம். ஓகேவா? அவர் எப்பவுமே ஆனந்த ரூபம். அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் ஆதி புராண புருஷன். ஆதி புராண புருஷன்னா புராணனா பழமையானவர். ஆனா பகவான் வந்து கிருஷ்ணன் வந்து பழமையான ரொம்ப ரொம்ப நான் வருஷத்துக்கு முன்னே இருக்கிறாரு. ஆனா நவ யவனம் என்ன அர்த்தம்? எப்பவுமே 16 வயசுல இருக்கிறாரு. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல நவ யவனம்னா யார் குறிக்கிறாருன்னா பிருந்தாவன கிருஷ்ணன் தான் பிரம்மதேவர் பின் பாயிண்ட் பண்ணி பேசுறாரு. நவ யவனம்னு என்னது? நவ யவனம்னா எப்பவுமே யவனம்னா டீனேஜ் இயர்ஸ். அந்த ஒரு 10 வயசு 2 வயசு 15 வயசு 20 வயசு ஒரு 12 வயசுக்குள்ள இதான் டீனேஜ் வயசு. அப்ப நவ யவனம் கிருஷ்ணர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யூத்தாவே இருக்கிறாரு. அவர் அந்த டீனேஜ் வயசுலயே இருக்காரு. சின்ன வயசு பசங்க மாதிரியே தான் இருக்கிறாரு. அப்ப இது யார சொல்றாரு? பிருந்தாவன கிருஷ்ணரை சொல்றாரு. அவர் அங்க துவாரகை கிருஷ்ணரையும் மதுரை கிருஷ்ணரும் இங்க வந்து பிரம்மதேவர் டிஸ்கிரைப் பண்ணல. நவ யவனம் வேதேஷு துர்லபம். வேதேஷு துர்லபம்னா வேதங்களை படிச்சு அந்த பிருந்தாவன கிருஷ்ணன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நம்ம துவாரக கிருஷ்ணா மதுரா கிருஷ்ணாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பிருந்தாவன கிருஷ்ணரை வந்து வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. வேதேஷு துர்லபம். வேதங்களை படிச்சு பெரிய பெரிய ஞானிகளாக புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ.
யாரு துர்லபம்னா யார் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா ஆத்ம பக்தோ, ஆத்ம பக்தோட மனசுல பகவான நினைச்சு இருக்கிறவங்க, பகவான பக்தரா சின்சியரா இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு மகாபுரு லீலையில சர்வபௌம பட்டாச்சாரியோட லீலைகளை வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரகஸ்பதியோட அம்சம். சர்வபௌம பட்டாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரகஸ்பதியோட அம்சம். அவர் எல்லா வகை ஞானத்தையும் ஸ்காலர், வெரி ஸ்காலர், பண்டிட், எல்லா வேதமும் படிச்சிருக்கிறாரு. ஆனா சைத்தன்யா மகாபிரபு அவர் ரொம்ப யங்கா இருப்பார், ரொம்ப சின்ன வயசா இருப்பாரு. சன்னியாசி எடுத்ததுனால அவர் ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத் கத்திட்டு ஜெகநாத் புல்ல மயங்கி விழுந்துருவாரு. அப்ப அவர் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு எல்லாம் ஒரு 2-3 நாள் சென்று எல்லாம் ஓகேவான பிறகு சர்வ பட்டாச்சாரியரும் சைத்தன்யா மகாபிரபுடைய தாத்தாவும் ஒரே ஈக்குவலான வயசுல உள்ளவங்க. அப்ப சர்வ பட்டாச்சாரியர் சொல்லுவாருன்னா, எப்பா நீ ரொம்ப சின்ன வயசுலேயே நீ வந்து சனியை சேர்த்துட்ட, உனக்கு வேதாந்தம் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? மகாபிரபு சொல்றாரு, என்னை வந்து என் குரு மகாராஜ் வந்து என்னை வந்து ஒரு முட்டாள்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு எந்த வகையான சாஸ்திர ஞானம் எனக்கு ஏறாது. ஆனா எனக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண மதத்தை மட்டும் சாண்ட் பண்ண சொல்லிக்கிறாரு. ஆனா இந்த நாம சொன்ன உடனே என்னுடைய கை, காலு, என்னோட முடி இதெல்லாம் என்னமோ பண்ணுது. என்னால நானாவே இருக்க முடியல. நான் கீழே ஊடுறேன், நான் பறக்கிறேன், நான் குதிக்கிறேன். அந்த மகாமதம் என்னை என்னமோ பண்ணுதுன்னு. அப்புறம் சர்வ பட்டாச்சாரியர் சொல்றாரு, நீங்க வந்து பண்றப்பா, ஆனா ரொம்ப ஓவர் எமோஷனலா இருக்கு, நீ ஓவரா பண்ற, நீ வந்து சாஸ்திரம் கத்துக்கோ, நான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன் சொல்லி அகங்காரத்துல பேசுறாரு. அப்ப மகாபிரபு என்ன பண்றாரு, மகாபிரபுக்கும் சர்வ பட்டாச்சாரியருக்கும் 7 நாள் பூரி ஜெகநாத்ல வந்து அந்த கிளாஸஸ் வந்து ஓடுது. சுத்தி 8 கிராமத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிஞ்ச பிறகு சர்வ பட்டாச்சாரியர் கேட்கிறாரு, எப்பா உனக்கு எது சந்தேகம் இருக்கான்னு? ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு. ஆனா கடைசி 7வது நாள் என்ன பண்ணாரு, கேள்வி கேட்டாரு. ஒருவேளை இல்லைன்னு நினைச்சிட்டு கிளாஸ் முடிச்சா நினைச்சாரு. அங்கதான் வந்து மகாபிரபு பண்ண ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. வியாசதேவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேதங்கள், அதோடைய பொருள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா நீங்க அதை எடுத்து ஒரு கிளாஸ் கொடுக்குறீங்க பாத்தியா, நீங்க எடுத்து அதை விளக்குறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய விளக்கம் வந்து அந்த மழை பெய்யும் போது அந்த மேகம் வந்து ஃபுல்லா கருப்பா இருட்டா மறைச்சிடும்ல, ஒண்ணுமே இருட்டா இருப்பாருங்க. அந்த மாதிரி உங்களோட விளக்கம் வந்து அந்த கரும் மேகம் மாதிரி இருட்டாயிருச்சு. அந்த வியாசதேவருடைய உண்மையான பொருளுரைய வந்து உண்மையான வெளிச்சத்தை வந்து காட்டாம உங்களுடைய விளக்கம் வந்து அது கரும் மேகம் மாதிரி வந்து அப்படியே சூழ்ந்துருச்சு, அதை வந்து அப்படியே வந்து இது பண்ணிருச்சு. அதனால தெளிவா இல்லைன்னு சொல்லி ஒரு குண்டை போட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்ப வந்து என்ன ஆச்சு, எனக்கே நீ பாடம் சொல்லி கொடுக்குறியா, இந்த பையன் நீ எனக்கு வந்து சவால் விடுன்னு சொல்லிட்டு சர்வ பட்டாச்சாரியருக்கும் மகாபிரபுக்கும் அந்த வாக்குவாதம் வந்துடும். மகாபிரபு அப்படி சைலண்டா இருப்பாரு. சர்வ பட்டாச்சாரியருக்கு அகங்காரம் தாழ முடியாது. அவர் பேசிட்டே இருப்பார். மகாபிரபு என்ன பண்ணுவார், ஏ சர்வ பிரம்மா அப்படி சொல்லி ஒரு சவுண்ட் விடுவாரு. சவுண்ட் விட்டோன்னா அப்படியே சர்வ பட்டாச்சாரியர் அப்படியே ஸ்டன் ஆயிடுவேன். என்னை நன்றாக பாருன்னு சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சட் பூஜை அவதாரத்தை காமிப்பாரு. ஒரு சட் பூஜைனா 6 கை ரூபத்தை மகாபிரபு காமிப்பாரு. ஒரு கையில வந்து வில்லு, அம்பு, போ அண்ட் ஏரோ. ஒண்ணு கையில வந்து பாத்தீங்கன்னா என்னது ஃப்ளூட் வச்சிருப்பாரு, 2 கையில் பிடிச்சிருப்பாரு, ஃப்ளூட் பிடிச்சிருப்பாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு கமண்டலம் அண்ட் தண்டா வச்சிருப்பாரு. இதை பார்த்தோம்னா சர்வ பட்டாச்சாரியர் வந்து அப்படியே அமைதியாயிருவார். அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இருக்க. ஒன்னொரு லீலை வந்து பாத்தீங்கன்னா காசிக்கு வந்து வாரணாசிக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு போகும்போது அங்க மாயாவதி சன்னியாசிகள் நிறைய இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க. பிரகாஷானந்த சரஸ்வதியோட தலைமையில அவர் தான் பெரிய தலைக்கட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, பிரகாஷானந்த சரஸ்வதி எல்லா சன்னியாசியும் இன்வைட் பண்றாரு. அப்ப எல்லாரும் கூடும் போது இவர் வந்து அந்த வாரணாசியில் இருக்கும் போது இவருக்கும் வந்து அவருக்கு இன்விடேஷன் வருது, நீங்க வரணும் அந்த மாதிரி மாயாவ சன்னியாசி கூப்பிடுறாரு. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஹால்ல போய் உட்காடுறாங்க. மகாபிரபு என்ன பண்றாரு, அந்த வெளியில வந்து ஹாலுக்கு வெளியில அந்த கால் கழுவாங்களா, அந்த காலை கழுவிட்டு அங்க போய் கீழே அப்படியே சொந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே அப்படியே உட்காந்துறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்ப மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் சுத்தி எப்பவுமே அப்படியே அப்படியே வெளிச்சமா இருப்பாரு, அப்படியே தகன்னு மின்னுவாரு மகாபிரபு. அப்ப பிரகாஷானந்த சரஸ்வதி என்ன பண்றாரு, பிரபோவானந்த சரஸ்வதியா பிரகாஷானந்த சரஸ்வதி நினைக்கிறேன், அந்த மாயாவ சன்னியாசிலா
அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஆள் அனுப்பி ஏன்பா அந்த பையன் இங்க உட்காந்துருக்கான் அந்த மாதிரி கூப்பிட சொல்றாரு முன்னுக்கு. முன்னுக்கு அசம்பிளி உட்காந்து நீ யாரு என்ன கேட்கறாங்க. அப்ப அந்த 1000 பேர் உட்காந்துருக்காங்க அந்த ஹால்ல. என்ன பண்றாரு, அவர் வந்து பிரபோநாத சரஸ்வதிக்கு வந்து அந்த மாயவ சன்னியாசிக்கு அந்த ஹெட்டா இருக்கிறாருல, அவருக்கு வந்து அவர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீங்க வந்து அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் சொல்லி சொல்றீங்க, நம்ம எல்லாரும் கடவுள் சொல்றீங்க. கடவுள் என்பது ஒருத்தர் தான், நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேவகன். ஜீவேர சொருப்புகா நித்தேரே கிருஷ்ணதாஸ் இந்த மாதிரி சொல்லி ஜீவாத்மாவும் பரமாத்மா வேற வேற, என்னைக்குமே ஜீவாத்மா கடவுள் ஆக முடியாது இந்த தத்துவத்தை வந்து அவங்க பிரச்சாரம் பண்றாரு. அவங்க எல்லாம் ஒரே ஆங்காரம். அப்ப ஆகியமும் நடக்குது மகாபிரம்ம எல்லாத்தையும் வந்து எல்லா ஆகியமும் உடைக்கிறாரு. எல்லாத்தையும் உடைச்சு 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 கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஹெட் அந்த சன்னியாசி அந்த மாயவ சன்னியாசியோட தலையே இருக்காருல்ல, அவரே வந்து என்ன பண்ற மகாபிரபு சரணாகதி அடைஞ்சிட்டாரு. ஐயோ மகாபிரபு, நாங்க வந்து தவறான சிந்தனையில இருந்தோன்னு அந்த மொத்த 1000 பேரும் எல்லா மாயாவதி சன்னியாசிகளையும் இந்த கிருஷ்ண பக்தர்களாக மாத்தினாரு. அவங்களோட அகங்காரத்தெல்லாம் உடைச்சு இந்த மாதிரி பல இடத்துல மகாபிரபு எல்லாரும் அகங்காரம் உடைச்சிருக்கிறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்தரூபம் ஆத்தி புராண புருஷன் அவ எவ்வளவு வேதேசு துர்லபம். துர்லபம்னு என்னதுன்னா வெறும் வேதங்கள். இப்ப மாயவ சன்னியாசிகள் சர்வ பட்டாச்சாரியவங்க என்னது, வேதம் படிச்சிருக்கேன், வேதாந்தம் படிச்சிருக்கேன், உபனிஷங்கள் படிச்சிருக்கேன், கடவுள் வந்து பிரம்மம், கடவுள் ஜோதி இந்த மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க. அதனாலதான் இங்க இந்த பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, வேதேசு துர்லபம். ஏன்னா பிரம்மதேவருக்கு ஒரு தலை இல்ல, 4 தலையிலையும் அவருக்கு அகங்காரம் ஏறி போய் கடந்துச்சு. அதனால வேதங்களை படிச்சிருக்காரு, அவர் வேதங்கள் எல்லாம் நோய்ச்சி இருக்கு. இவ்வளவு இருந்தும் பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப யாருக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ, பக்தர் என்ற நிலைக்கு வந்தால் மட்டும்தான் பகவானை புரிஞ்சு கொள்ள முடியும். பக்தர் என்ற நிலைக்கு வராத வரைக்கும் நம்ம பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த பக்தி மார்க்கத்துல முக்கியமான விஷயம் மகாபுரம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வந்து என்னதுன்னா, தத்விதி பிரணிபாத்தினா பரிபர்சன சேவையா உபகந்திதே ஞானம் ஞான தத்துவ தரிசனா. தத்விதி பிரணிபாத்தினா பரிபர்சனம் என்னன்னா 3 விஷயங்கள். ஒரு ஆன்மீக தகவல்களை ஆன்மீக நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும், 3 ஸ்டெப் எடுக்கணும். நம்ம 3 விஷயம் செய்யணும். பிரணிபாத்தினா, பரிபர்சனா, 3வது சேவையா. பிரணிபாத்தினா என்னது, ஒரு குரு கிட்ட சரணாகதி அடையணும். பரிபர்சனா வந்து என்ன, அது அவர்கிட்ட நம்ம வந்து முழுமையா நம்மளை ஒப்படைக்கணும், அடக்கமா இருக்கணும், கேள்விகளை கேட்கணும். நம்பர் 3 வந்து என்னது, சேவையா. சேவையானா சேவைகள் செய்யணும். யாரு வந்து ஒரு குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சு ஒரு குருவை எடுத்து பிறகு அவங்க கிட்ட வந்து அடக்கத்தோட இருந்து அம்பலா இருந்து 3வது யாரு சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு தத்விதி பிரணிபாத்தியம் உபகந்தி ஞானம் ஞான தத்துவ தரிசனம். அவங்களுக்கு தான் எல்லா வகையும் தத்துவ நாலேஜும் புரிய வரும். தத்துவங்கள் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போதுதான், நாலேஜ் கிடைக்கும் போதுதான் கடவுள் யாருன்னு தெளிவா தெரிய வரும். நம்ம ஆத்மானா யாருன்னு தெளிவா புரிய வரும். நம்மளுக்கும் கடவுளுக்கும் என்ன உறவுன்னு அப்பதான் தெளிவா தெரிய வரும். பக்தினா அப்பதான் வந்து உண்மையிலேயே உணர முடியும். இந்த பக்திக்கு முக்கியமான விஷயம் பகவானோட ஹரிநாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 ஹரே பகவான் நாமம். இவ்வளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தத்துவமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போதுதான் இதோடைய உண்மையான முக்கியத்துவம் நமக்கு தெரியும். சும்மா மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போறதுனால இதுக்கு இதோட பெனிஃபிட் நமக்கு தெரியாம போயிடும். ஹரே கிருஷ்ண மந்திரம் தானே, சும்மா அதுதானே, கிருஷ்ணர் தானே அப்படின்னு அலட்சியமா போயிடும். நம்ம எப்ப தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அப்பதான் இதோடைய உண்மையான ஆழமான நுட்பமான அந்த சீரியஸான விஷயங்கள் நம்ம அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் உள்ளுக்குள்ள ரியலைசேஷன் வரும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தன் உணர்வு அப்பதான் வரும். மேலோட்டமா கேட்டு போறதுனால நம்மளுக்கு தன் உணர்வு வராது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வகையான நாலேஜ், 2 வகை விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு தத்துவ விசார், ஒண்ணு அப்பாட்ட விசார். அப்பாட்ட விசாரனா மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, தத்துவ விசாரணா ஆழமா தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்த. இந்த 2மே இதுல முக்கியமான விஷயம் தத்துவ விசார். எந்த விஷயமும் நம்ம வந்து ஆழமாக தெரிஞ்சுக்கணும், தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். அது யாருக்கிட்ட இருந்து கேட்கணும், தத்துவ தரிசன தத்விதி பிரணிபாத்தினா பரிபர்சன சேவையா உபகஞ்சிதே ஞானம் தத்துவ தரிசனா. தத்துவ உணர்தம் கிட்டே தத்துவத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்மளுக்கு குருமார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, தத்துவ தர்ஷி குரு.
தத்துவத்தை உணர்ந்த குருமார்கள் தான் நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ குருமார்கள். அவங்க கிட்ட இருந்து நம்ம தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் அப்படி தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? ஜென்ம கர்மா சாமே திவ்யம் ஏவம் யோபதி தத்துவதா தெக்வா தேகம் புனர்ஜென்மம் நாயேதி மாமேதி சோ அர்ஜுனா. என்னோட லீலைகள், என்னோட ஆக்டிவிட்டி இதெல்லாம் யாரு தத்துவபூர்வம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் என்னோட இடத்துக்கு திரும்பி வர முடியும். அப்படி என் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா மீண்டும் இந்த பூமிக்கு வர மாட்டாங்க. அவர் வெறும் சரித்திரகா வெறும் ஸ்டோரி மட்டும் கேட்க சொல்ல, தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஒரு நீங்க சின்ன விஷயம் தெரிஞ்சிட்டாலும் அதுக்குள்ள என்ன தத்துவங்கள் இருக்கு, அதுக்குள்ள விஷயங்கள் என்ன இருக்கு, அதுக்குள்ள நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரி நம்ம ஆர்வமா போய்கிட்டே இருக்கணும். நம்ம அப்பதான் நம்ம பகவானோட விஷயங்களை ரொம்ப டீப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப உறுதியா நம்ம நம்ப முடியும். அப்ப நம்பிக்கை டெவலப் ஆகும். தத்துவம் ஸ்ட்ராங்கா நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு பக்திக்குள்ள என்ன சொல்றது, அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், நம்பிக்கை அதிகமாகும், இதெல்லாம் வரும். தத்துவ விசார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜ் தத்துவ பூர்வமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு கிளாஸோட கன்க்ளூஷன் என்னதுன்னா, நம்மளுக்கு பிரம்மன் அண்ட் பரமாத்மா இதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட வரான்னு சொல்லி தெளிவா நம்மளுக்கு புரியும். அந்த கிருஷ்ணரும் நாராயணனும் வேற வேற இல்ல. அந்த நாராயணர் கிருஷ்ணன் கிட்ட தான் வருகின்றார். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சதாமுதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय. गौरांग महाप्रभु की जय. गौर हरि की जय. श्री प्रभुपाद महाराज की जय. गौर परमानंदे. हरे हरे. எஸ், ஏதோ கேள்விகள் சந்தேகங்கள் புரியாம தான் கேட்கலாம்.